பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு சக்ஷுஷ மன்வந்தரம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலம். திராவிட தேசத்தை ஆட்சி செய்த மன்னன் சத்யவிரதன். இவர் பின்னாளில் வைவஸ்வத மனுவாக அறியப்பட்டவர். மிகுந்த பக்தியுடனும் உறுதியான தர்ம நெறியுடனும் வாழ்ந்தார். ஒரு நாள் வழக்கம் போல் கிருதமாலா நதிக்கரையில் நின்று அர்க்யம் செய்ய அவர் தனது கரங்களில் நீரை எடுத்தார். அப்போது எதிர்பாராத விதமாக அவரது கைகளில் ஒரு சிறிய மீன் குஞ்சு சிக்கியது. அதை மீண்டும் நதியில் விட அவர் முயன்றபோது அந்த சிறிய மீன் மனித குரலில் பேசத் தொடங்கியது. அரசே, தயவு செய்து என்னை இந்த நீரில் விடாதீர்கள். இங்கே இருக்கும் பெரிய மீன்கள் என்னை விழுங்கிவிடும். எனக்கு தஞ்சம் அளித்து காப்பாற்றுங்கள் என்று அது கெஞ்சியது. ஒரு சிறு உயிரின் பயமும் துயரமும் மன்னனின் இதயத்தை உருக்கியது. கருணை பெருகிய சத்யவிரதன் அந்த மீனை மீண்டும் ஆற்றில் விடாமல் தன் கமண்டலத்தில் பாதுகாப்பாக வைத்து அரண்மனைக்கு கொண்டு சென்றார். மறுநாள் காலை விழித்த மன்னன் அதிர்ச்சியில் உறைந்தார். நேற்று தனது கரங்களில் அடங்கியிருந்த அந்த சிறிய மீன் இப்போது அவர் வைத்திருந்த பாத்திரம் முழுவதையும் நிரப்பி அசைவதற்கே இடமின்றி தவித்துக் கொண்டிருந்தது. அரசே, எனக்கு இங்கு இடம் போதவில்லை என்று அது மீண்டும் முறையிட்டது. இதை கேட்ட மன்னன் உடனே அதை ஒரு பெரிய தொட்டியில் மாற்றினார். ஆனால் சில மணி நேரங்களிலேயே அந்த தொட்டியும் அதற்கு குறுகலாகிவிட்டது. எனவே அவர் அதை அருகிலிருந்த ஒரு குளத்தில் விட தீர்மானித்தார். ஆனால் அதிசயம் தொடர்ந்தது. கண் இமைக்கும் நேரத்தில் அந்த மீன் குளத்தையும் நிரப்பும் அளவுக்கு வளர்ந்தது. எனவே அதை ஒரு பெரிய ஏரிக்கு கொண்டு சென்றார். அங்கேயும் அதே நிலை. சிறிது நேரத்திலேயே ஏரியையும் தாண்டியது பறந்தது. இறுதியில் அதை கங்கை நதியில் விட்டார். ஆனால் அங்கும் அது அசாதாரண வேகத்தில் வளர்ந்து அந்த நதியையும் எளிதில் நிரப்பிவிட்டது. இறுதியாக வேறு வழியின்றி மன்னன் அதை சமுத்திரத்தில் விடினார். அப்போது அந்த மீன் திடீரென்று விஸ்வரூபம் எடுத்தது. அது எட்டாத அளவுக்கு பறந்து விரிந்தது. அதன் ஒரு கொம்பு மட்டும் பல மில்லியன் மைல்கள் உயர்ந்து விண்ணை தொடுமளவுக்கு உயர்ந்திருந்தது. அந்த தருணத்தில் மன்னன் உணர்ந்தார், தன்னிடம் உதவி கேட்டதும் தன்னுடன் விளையாடியதும் சாதாரண மீன் அல்ல, அது அகிலாண்ட கோடி பிரபஞ்சங்களின் நாயகனான மகாவிஷ்ணுவே என்பதை. மன்னன் மகாவிஷ்ணுவின் விஸ்வரூபத்தை கண்டு பணிவுடன் வணங்கி நின்றான். அந்த நேரத்தில் பகவான் கருணையுடன் அவனை நோக்கி பேசத் தொடங்கினார். சத்யவிரதா, கவனமாக கேள். இன்னும் 7 நாட்களில் பிரம்மதேவன் யோக நித்திரையில் தூக்கத்தில் ஆழ்ந்து சென்று விடுவார். அந்த காலப்பகுதியில் உலகம் முழுவதும் மகா பிரளயம் ஏற்படும். அளவிட முடியாத பெருவெள்ளம் அனைத்தையும் மூழ்கடிக்கும். நிலமும் மலைகளும் உயிரினங்களும் எதுவும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. பகவான் தொடர்ந்து கூறினார், அந்த பேரழிவு வருவதற்கு முன் நான் உன்னிடம் ஒரு பெரிய படகை அனுப்புவேன். அது சாதாரண படகு அல்ல, அனைத்து உயிர்களையும் காப்பாற்றும் தெய்வீக ஏற்பாடு. நீ அதில் மிகுந்த கவனத்துடன் அனைத்தையும் சேகரித்து ஏற்ற வேண்டும். அவர் தெளிவாக கட்டளையிட்டார். பூமியில் உள்ள அனைத்து வகையான மூலிகைகளின் விதைகளையும் தாவரங்களின் விதைகளையும் பாதுகாப்பாக எடுத்துக்கொள். அதோடு 7 மகா முனிவர்களையும் சப்த ரிஷிகளையும் அழைத்து அந்த படகில் ஏற்றிக்கொள். அதோடு உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களின் ஜோடிகளையும் ஆண் பெண் என ஒன்றும் தவறாமல் சேர்த்து வைத்துக்கொள். இதுவே புதிய உலகின் தொடக்கமாக இருக்கும். பின்னர் அவர் மேலும் ஒரு முக்கியமான அறிவுறுத்தலை வழங்கினார். பிரளயத்தின் போது கடும் புயல்கள் வீசும், அலைகள் மலைகளைப் போல எழும். அப்போது வாசுகி என்ற திவ்ய பாம்பை கயிறாக பயன்படுத்தி அந்த படகை என் கொம்பில் உறுதியாக கட்டிவிடு. நான் அந்த படகை வழிநடத்தி உங்களையும் அதிலுள்ள அனைத்து உயிர்களையும் பாதுகாப்பாக இப்பேரழிவிலிருந்து காப்பாற்றுவேன். இவ்வாறு கூறிய பகவானின் வார்த்தைகள் வரவிருக்கும் பேரழிவையும் அதிலிருந்து மீட்கப்படும் புதிய உலகத்தின் நம்பிக்கையையும் ஒரே நேரத்தில் வெளிப்படுத்தின. பகவான் கூறியது போலவே 7ஆம் நாள் வந்தது. திடீரென வானம் பிளந்த போல மின்னலும் இடியலும் முழங்கின. மேகங்கள் கருமையாக குவிந்து இடைவிடாமல் மழை பொழியத் தொடங்கியது. கடல் கொந்தளித்து எழுந்து பெரு அலைகளாக நிலப்பரப்பை விழுங்க ஆரம்பித்தது. மலைகளும் காடுகளும் நகரங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக நீரில் மூழ்கின. எங்கும் அடர்ந்த இருள் சூழ்ந்தது. உலகமே அழிந்து விட்டது போல ஒரு பயங்கரமான அமைதி நிலவியது. அந்த நேரத்தில் பகவான் முன்கூட்டியே கூறியபடி அலைகளை வென்று ஒரு பிரம்மாண்டமான தெய்வீக படகு மிதந்து வந்தது. அது சாதாரண படகல்ல, பேரழிவை வென்று உயிர்களை காக்க உருவாக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு கருவி போல தோன்றியது. சத்யவிரத மன்னன் பகவானின் கட்டளையை நினைவில் கொண்டு 7 முனிவர்களையும் சப்த ரிஷிகளையும் சேகரித்திருந்த மூலிகை விதைகளையும் பல்வேறு உயிரினங்களின் ஜோடிகளையும் அழைத்து அந்த படகில் ஏறினார்.
ஒவ்வொருவரும் அச்சத்துடனும் ஆனால் பகவானின் அருளில் நம்பிக்கையுடனும் இருந்தனர். அந்த படகு ஆழிப்பேரலையில் தள்ளாடியது. அலைகள் மலை உயரம் எட்டி பாய்ந்தன. புயல் கொந்தளித்து வீசியது. அந்த அச்சமான தருணத்தில் விஷ்ணு பகவான் மத்ஸ்ய அவதாரமாக வெளிப்பட்டார். பிரம்மாண்டமான மீன் வடிவில் தோன்றி தனது ஒளிமிகு கொம்பை உயர்த்தி நின்றார். பகவான் முன்பே கூறியபடி வாசுகி பாம்பை கயிறாக பயன்படுத்தி அந்த படகை அவரது கொம்பில் உறுதியாக பிணைத்தனர். உடனே அந்த படகு நிலைத்தன்மையை பெற்றது. பகவான் தான் வழிகாட்டியாக இருந்து அந்த பேரழிவு கடலில் படகை இழுத்துச் சென்றார். அந்த முடிவில்லாத இருளில் 7 முனிவர்களின் தவ வலிமையால் வெளிப்பட்ட தெய்வீக ஒளியே அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது. அந்த ஒளி நம்பிக்கையின் சின்னமாக புதிய உலகம் உருவாகும் வரையிலான பயணத்தில் அவர்களை முன்னேற்றியது. அந்த பேரழிவு நிறைந்த பயணத்தின் நடுவில் பயம் மற்றும் இருள் சூழ்ந்திருந்த போதிலும் பகவான் அவர்களை வெறும் உடல் ரீதியாக மட்டுமல்ல, ஆன்மீக ரீதியாகவும் உயர்த்தத் தொடங்கினார். சத்யவிரத மன்னனும் அவருடன் இருந்த 7 முனிவர்களும் அந்த தெய்வீக நேரத்தில் பகவானின் உபதேசத்தை செவிமடுத்துக் கொண்டனர். பகவான் வாழ்க்கையின் உண்மை இயல்பு, ஆத்மாவின் நித்திய தன்மை, தர்மத்தின் முக்கியத்துவம், பிரபஞ்சத்தின் சுழற்சி ஆகிய ஆழமான ஞானங்களை அவர்களுக்கு எடுத்துரைத்தார். இந்த உன்னதமான போதனைகளே பின்னாளில் மத்ஸ்ய புராணம் என அழைக்கப்பட்டன. அது வெறும் கதை அல்ல, மனிதன் தனது உண்மை தன்மையை உணர வழிகாட்டும் ஆன்மீக மார்க்கமாக அமைந்தது. அதே நேரத்தில் பிரளய காலத்தில் பிரம்மதேவன் யோக நித்ரையில் ஆழ்ந்திருந்த போது ஒரு பெரிய சம்பவம் நிகழ்ந்தது. அவரது வாயிலிருந்து வெளிவந்த வேதங்கள், அதாவது பிரபஞ்சத்தின் ஆதாரமான அறிவு, பாதுகாப்பின்றி இருந்தன. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஹயக்ரீவன் என்ற அசுரன் அவற்றை திருடிச் சென்றான். வேதங்கள் இல்லாமல் உலகம் அறியாமையில் மூழ்கிவிடும் அபாயம் ஏற்பட்டது. இதை உணர்ந்த பகவான் தனது மத்ஸ்ய அவதாரத்தில் அந்த அசுரனை எதிர்த்து போராடினார். கடும் போராட்டத்தின் முடிவில் ஹயக்ரீவனை வதம் செய்து அவன் கைப்பற்றியிருந்த வேதங்களை மீட்டார். பின்னர் அந்த புனிதமான வேதங்களை மீண்டும் பிரம்மதேவனிடம் பாதுகாப்பாக ஒப்படைத்தார். இதன் மூலம் அறிவும் தர்மமும் மீண்டும் உலகில் நிலைநிறுத்தப்பட்டன. இவ்வாறு அந்த பயணம் வெறும் உயிர் காப்பாற்றும் நிகழ்வாக மட்டுமல்லாமல் ஆன்ம ஞானம் பரவிய ஒரு தெய்வீக காலமாகவும் உலக அறிவு மீண்டும் பாதுகாக்கப்பட்ட ஒரு முக்கிய தருணமாகவும் அமைந்தது. பிரளய வெள்ளம் மெதுவாக வடியத் தொடங்கியது. பல நாட்கள் கொந்தளித்த அலைகள் அடங்கிக் கொண்டிருந்த போது நீர்நிலைகள் குறைந்து புதிதாக வெளிப்படும் நிலப்பரப்புகள் தோன்றின. அந்த நேரத்தில் பகவான் மத்ஸ்ய அவதாரத்திலிருந்து தெய்வீக அருளுடன் அந்த படகை பாதுகாப்பாக ஒரு உயர்ந்த நிலப்பகுதியில் சேர்த்தார். பேரழிவை வென்று உயிர் தப்பிய சத்யவிரத மன்னனும் அவருடன் இருந்த முனிவர்களும் உயிரினங்களும் அந்த நிலப்பரப்பில் இறங்கி நிம்மதியாக மூச்சுவிட்டனர். உலகம் புதிதாக பிறக்க தயாராக இருந்தது. அப்போது பகவானின் அருளால் சத்யவிரதன் இந்த மன்வந்தரத்தின் தலைவராக வைவஸ்வத மனு என்ற பொறுப்பை ஏற்றார். அவர் வழிகாட்டுதலின் கீழ் மனித குலம் மீண்டும் உருவாகத் தொடங்கியது. முனிவர்களின் ஞானமும் பாதுகாக்கப்பட்ட விதைகளும் உயிரினங்களின் தொடர்ச்சியும் சேர்ந்து புதிய உலகின் அடித்தளத்தை அமைத்தன. அழிவின் பின்னர் உருவான இந்த புதிய தொடக்கம் இயற்கையின் சுழற்சியையும் இறைவனின் திட்டத்தின் ஆழத்தையும் வெளிப்படுத்தியது. இறைவனின் கருணை எப்போதும் பெரிய அற்புதங்களாக மட்டுமே தோன்றாது. சில நேரங்களில் அது ஒரு சிறிய மீனை போல எளிமையாக நம் வாழ்வில் நுழையும். அந்த சிறிய தருணங்களில் நாம் காட்டும் அன்பு, கருணை, அர்ப்பணிப்பு, அவையே நம்மை பெரும் ஆபத்துக்களிலிருந்து காக்கும் சக்தியாக மாறும். அதைவிட முக்கியமாக அவை நம்மை உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு இட்டுச் செல்லும். இந்த உண்மையை தெளிவாக எடுத்துரைக்கும் தெய்வீக நிகழ்வே மத்ஸ்ய அவதாரம். ஹரே கிருஷ்ணா.